Hi friends, last video நான் இங்க ஸ்டாப் பண்ணிருந்தேன். So நான் இங்க இருந்து இப்ப ஆரம்பிச்சுக்கிறேன். Okay, Kannan divides a circular disc of radius 14 cm into 4 equal parts. And what is the perimeter of the quadrant shaped disc? அதாவது கண்ணன் கிட்ட ஒரு circular shaped disc இருக்கு. அந்த disc ஓட radius வந்து என்னது 14 cm. ஆனா கண்ணன் என்ன பண்றாரு அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல அவர் வந்து அதை பிரிச்சுக்கிறாரு இப்படி 4 குவாட்ரண்டா. அப்படி அந்த பிரிக்கிற ஒரு குவாட்ரண்டோட பெரிமீட்டர் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ டு ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த குவாட்ரண்ட் டிஸ்க், இந்த குவாட்ரண்ட் அப்படிங்கிறது என்னன்னா இந்த ஒரு ஹாஃப். ஓகேங்களா? ஒரு சர்க்கிளை நம்ம 4ஆக பிரித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு ஷேப் கிடைக்கும் இல்லையா? இப்போ கேக்லாம் கூட நீங்கள் இப்படி கட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அது என்னது ஒரு குவாட்ரண்ட். ஓகேங்களா? அந்த குவாட்ரண்டோட பெரிமீட்டர் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த குவாட்ரண்ட் ஷேப்பை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற வேல்யூ என்னது, ரேடியஸ் இஸ் 14 சென்டிமீட்டர். ஓகேங்களா? வி நோ த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்குலர் ஃபார்முலா. அதோட வேல்யூ என்ன, 2πr தானே சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளோட ஃபார்முலா. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலாவை டிவைடட் பை 4 பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம டிவைடட் பை 4 பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், இந்த 1/4 முன்னால் எடுத்துக்கிறாங்க அண்ட் இந்த 2πr இன்டூவா எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேன்சல் தான் பண்ணுறாங்க. அதாவது உங்களுக்கு 2 வந்து எத்தனை டைம்ஸ் 4 கிடைக்கும், 2 டைம்ஸ் வந்து 4 கிடைக்கும் இல்லையா? ஸோ அகைன் இங்கே நம்மளுக்கு என்ன ஆயிடுது, 1/2 இன்டூ πr அப்படின்னு இருக்குமா? அதுதான் இங்கே π/r/2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. πr/2 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டாங்க. இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்மக்கிட்ட ரேடியஸோட வேல்யூ இருக்குது 14 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிவைடட் பை 4 ஏன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு குவாட்ரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகேவா? இப்போ அந்த ரேடியஸை ரேடியஸ் வந்து மாறாது. ஏன் அப்படின்னா நம்ம சர்க்கிளோட சென்டர்லேருந்து தான் பார்க்குறோம். சேம் டைம் நம்ம சர்க்கிளோட குவாட்ரண்ட்டும் எப்படி பிரிஞ்சிருக்கு, ஹாஃபாக தான் பிரிஞ்சிருக்கு. ஸோ நம்ம ரேடியஸை வந்து ஹாஃபாக டிவைட் பண்ண அவசியம் கிடையாது. சரிங்களா? இப்போ அந்த ரேடியஸ் என்ன, நம்மளுக்கு வேல்யூ 14 சென்டிமீட்டர். ஸோ 14 எடுத்து போட்டுக்கலாம். அண்ட் பையோட வேல்யூ என்ன, 22/7. அகெயின் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 2 11s are 22 அண்ட் 7 2s are 14. நம்மளுக்கிட்ட இருக்க வேல்யூ என்ன, இப்போ 11 into 2 இருக்கும், விச் இஸ் 22 சென்டிமீட்டர். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு என்னென்னு கிடச்சிருக்கு, ஒரு குவாட்ரண்ட்டோட பெரிமீட்டர் நம்மளுக்கு என்ன அப்படின்னா 22 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடச்சிருச்சு. சரிங்களா? இப்போ த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் என்னது 14 சென்டிமீட்டர். அதனால் ஓவரால் பெரிமீட்டர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா இந்த குவாட்ரண்ட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகேங்களா? இது வந்து என்னது பெரிமீட்டர் கிடையாது, சாரி. இது வந்து அந்த ஒரு குவாட்ரண்ட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது இந்த லென்த். ஓகேங்களா? இந்த ஆர்க் லென்த் தான் என்னது 22 சென்டிமீட்டர். இந்த லென்த் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 22 சென்டிமீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இது நம்மளுக்கு என்னன்னு தெரியுமா, இது நம்மளுக்கு என்ன 14 சென்டிமீட்டர். நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், இந்த எல்லா சைட்ஸையுமே எடுத்துக்கணும் இல்லையா? இந்த எல்லா சைட்ஸையும் எடுத்துக்கிட்டா தான் நம்மளுக்கு என்னது பெரிமீட்டர். பாக்கி நம்மளுக்கு என்ன இருக்குது, இந்த ஒரு சைடு மட்டும் பாக்கி இருக்கு இல்லையா? இந்த ஒரு சைடும் கண்டிப்பாக என்னவா தான் இருக்கும், சர்க்கிளுக்கு இந்த சைடு 14 அப்படின்னா நீங்கள் இந்த சைடு பார்த்தாலுமே அது என்னது 14 தான். ஓகேங்களா? இந்த சைடு 14, அதாவது இந்த சைடு 14 அப்படின்னா உங்களுக்கு இந்த சைடும் 14 தான். சரிங்களா? அதனால இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த 14 ப்ளஸ் இந்த 14 அண்ட் இந்த 22வை ஆட் பண்ணிக்கிறோம். அதுதான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு புக்லேயே கூட இருக்கும், விச் இஸ் 50 சென்டிமீட்டர். சரிங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் உங்களுக்கு பேஜ் நம்பர் 27. ஓகேங்களா? 27ல் இருக்க எக்ஸைஸ் ப்ராப்ளம்ஸ். அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது ரேடியஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம டயமீட்டர் அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆர்எல்ஸ் நம்மளுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம டயமீட்டர் அண்ட் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். இல்லைனா டயமீட்டர் மட்டும் கொடுத்துட்டு ரேடியஸ் அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. சரி, அது எப்படின்னு பார்த்துடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் தர பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலாஸ். அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் அண்ட் டயமீட்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா c/2π, அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் பை 2π அண்ட் டயமீட்டர் பை 2. ஓகேங்களா? ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், சர்க்கம்ஃபரன்ஸ் அண்ட் டயமீட்டர் கொடுத்துருந்தா இப்படி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்.
அதே நம்மளுக்கு டயமீட்டர் ஆர் அண்ட் அதாவது ஆரும் சர்க்கம்ஃபரன்ஸும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், 2r d ஈக்குவல் டு 2rன்னு கண்டுபிடிக்கலாம். ஆர்எல்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், d ஈக்குவல் டு c பை பை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி dr அண்ட் சிக்கு ரெண்டு ஃபார்முலாஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இப்படி டியோட ஃபார்முலாவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதாவது 15 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா ஆறு, ஸோ இந்த இடத்துல ஆறுக்கு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் 15. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு 2 × 15 which is 30 அப்படின்னு கிடைக்குதா? அதுதான் உங்களுக்கு என்ன, டயமீட்டர் டி. அகெயின் இப்போ சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா என்ன, சி பை 2πன்னு எடுக்கலாம். அதே நம்மளுக்கு ஆர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், 2πr அப்படின்னு எடுத்துப்போமா. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், சி ஈக்குவல் டு பையோட வேல்யூ 22/7 அண்ட் ஆரோட வேல்யூ 15 அண்ட் பைடியோட வேல்யூ பைடிங்கிறது டி கொடுத்துருந்தா தான், நம்மளுக்கு இங்கே ஆர் தான் கொடுத்துருக்காங்க, டி கண்டுபிடிச்சாதான் கிடைக்கும். ஸோ நம்ம ஆரோட வேல்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஆரோட ஃபார்முலா தான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம். 22 × 2 பண்ணிக்கிறோம், 44 × 15 இங்கே இருக்குது அண்ட் டிவைடட் பை 7 பண்ணிக்கிறோம். 44 × 15 நம்மளுக்கு என்ன, 660. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், டிவைடட் பை 7 பண்ணிக்கிறோம். அப்படி பண்ண நம்மளுக்கு ஃபைனலாக 94.2 கிடைக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ்க்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா? அண்ட் டயமீட்டருக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ ஆர் என்னது, ஆர் ஈக்குவல் டு சி பை 2π. ஸோ சியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1760 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துக்கிட்டோம் அண்ட் டிவைடட் பை 2π பண்ணிக்கிறோம். பையோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, ஃபைனலாக 280 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். டிக்கு நம்ம இங்கே 2r மட்டும் தான் கொடுத்துருந்தேன், நான் ஃபார்முலா கொடுக்க மறந்துட்டேன். ஸோ டி ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா விச் இஸ் சி பை பை அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், சியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் அண்ட் பையோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும். ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக இந்த இடத்துலையும் எப்படி டிவைட் பண்ணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் 1760 டிவைடட் பை 2 × 22/7 அப்படின்னா இந்த 7/22 இது மாறிடும். அதனால இங்கே 22 × 2 இருக்கும், அதை 44 ஆக்கிட்டோம் அண்ட் 1760 அப்படிங்கிறத கேன்சல் அவுட் பண்ணிக்கிறோம். ஃபைனலாக நம்மளுக்கு 11 டேபிள்ஸில் கேன்சல், 4 × 11 அண்ட் இங்கே வந்து 440 டைம்ஸ் நம்மளுக்கு 1760 கேன்சல் ஆகுது. ஸோ அகைன் 11ல் வந்து நம்மளுக்கு இது எத்தனை டைம் போகுது, 40 டைம்ஸ் போகுது. ஃபைனலாக நம்மளுக்கு 40 × 7 இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நம்மளுக்கு என்ன 280 கிடச்சிருக்கு. அதே மாதிரி சி பை பைங்கிறது எப்படி, இந்த 22/7 அப்படியே உல்ட்டா 7/22 அப்படின்னு எழுதிக்கிறோம். அதனால் இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம். இதுவும் ஆக்சுவலாக நான் இதில் வச்சு கேன்சல் பண்ணிக்கிறேன்னா 11 டேபிள் வச்சு கேன்சல் பண்ணிக்கிறேன். 11 2s are 22 அண்ட் 11 × 11 1s are 11, பேலன்ஸ் 6 இருக்குமா, 6 இங்கே வந்துடும். 66 எத்தனை, 66 டைம்ஸ். ஸோ அதை வச்சு தான் நான் கேன்சல் பண்ணியிருக்கேன். அடுத்து இங்கே 80 × 7ன்னு நிற்கும், அதுதான் என்னது 560. ஓகேவா? இப்போ அடுத்து நம்மளுக்கு டயமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம் சர்க்கம்ஃபரன்ஸை வச்சு அண்ட் ரேடியஸையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபைனலாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டயமீட்டர் கொடுத்துருப்பாங்க, நம்ம ரேடியஸ் அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸை கண்டுபிடிக்கணும் இல்லையா. அதுக்கான ஃபார்முலா என்ன, d/2 அண்ட் πd. ஓகேங்களா? இப்போ அந்த வேல்யூஸை பார்த்துடலாம். r ஈக்குவல் டு d/2 விச் இஸ் டியோட வேல்யூ என்ன 24 டிவைடட் பை 2 பண்ண நம்மளுக்கு என்ன 12. ஓகேங்களா? 12 × 2 which is 24. ஓகே, சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு என்னது, c ஈக்குவல் டு πd. ஸோ பையோட வேல்யூ என்ன 22/7 அண்ட் டியோட வேல்யூ 24. ஃபைனலாக கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 22 × 24 பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 528 அண்ட் டிவைடட் பை 7 பண்ணிக்கணும். ஃபைனலாக நம்மளுக்கு 528 டிவைடட் பை 7 வரும். அதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 74.2 அப்படிங்கிறது நம்மளோட வேல்யூ. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ராப்ளம் இல்லையா, அது ஏன் சால்வ் பண்ணல அப்படின்னா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமில் தேர்டு கொஷின் பார்த்தோம் இல்லையா, டயமீட்டர் மட்டும் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி ரேடியஸ் அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிப்போன்னு, அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் டயமீட்டர் கொடுத்துருப்பாங்க,
நீங்கள் ஜஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா போதும். அதாவது டி ஈக்குவல் டு சி பை பைன்னு பார்த்தோம் இல்லையா, இந்த ஃபார்முலாவில் சர்க்கம்ஃபரன்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம டயமீட்டர் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி இப்போ நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சி ஈக்குவல் டு பை டி அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதாவது டியோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிடும், சர்க்கம்ஃபரன்ஸ் கிடச்சிடும். ஸோ இந்த தேர்ட் ப்ராப்ளம் மாதிரி தான் இந்த செகண்ட் ப்ராப்ளம். ஓகேவா? ஃபைண்ட் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் ஹூஸ் ரேடியை ஆர் கிவன் பிலோ. அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா என்ன, சி ஈக்குவல் டு 2 பை ஆர். ஆறுங்கிற இடத்துல நீங்கள் 49 and 91 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதாவது இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் 49 சப்ஸ்டியூட் பண்ணி இன்ட்டு பண்ணுங்கள், அடுத்து 91 சப்ஸ்டியூட் பண்ணி இன்ட்டு பண்ணுங்கள், செகண்டோட ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இதை நீங்கள் ட்ரை அவுட் பண்ணுங்கள். சரியா? இப்போ நம்ம ஃபோர்த்து கொஷின் போயிடலாம். ஃபோர்த்து கொஷின் உங்களுக்கு என்ன அப்படின்னா, the diameter of the circular well is 4.2 meter. வாட் இஸ் த சர்க்கம்ஃபரன்ஸ்? அதாவது அந்த சர்க்குலர் வெல் இருக்கு இல்லையா, அதோட டயமீட்டர் என்னது 4.2. அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு கிணறு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, டேப்பை வச்சு அளக்குறீங்க, அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுதான் என்னது, டயமீட்டராக இருக்குமா. ஸோ இதில் ஹாஃப் கண்டுபிடிச்சிங்கன்னா அது வந்து ரேடியஸ், பட் ஃபுல்லாக கண்டுபிடிக்கிறதுனால அது என்னது, டயமீட்டர். சரி, இப்போ நம்ம டயமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது 4.2 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி அளப்பீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அளந்துடுவீங்க. ஆனால் வெல் எப்படி இருக்கும், இந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அந்த டயமீட்டர் அளந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த சர்க்கம்ஃபரன்ஸும் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. ஸோ அதை தான் நம்ம இந்த ப்ராப்ளமில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த டயமீட்டரோட லென்த் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 4.2 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்கணும் இல்லையா, இந்த வெல் தான் என்னது, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். சரிங்களா? அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, டி மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா விச் இஸ் பை டி. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, பை டி. பையோட வேல்யூ 22/7 அண்ட் டியோட வேல்யூ 4.2. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு 13.2 மீட்டர்னு கிடைக்கும். எப்படின்னா ஃபஸ்ட்டு 22 இன்ட்டு 4.2 பண்ணுங்கள். அப்படி பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 44 இருக்கும் அண்ட் 88 இருக்குமா. ஸோ 4 இங்கே வந்துடும் அண்ட் 4 + 8 12 இங்கே 1 இங்கே ரிமைண்டராக இருக்கும், 1 + 8 9 அப்படின்னு இருக்கும். ஸோ 9 to 4 தான் உங்களுக்கு என்னது ஆன்சராக இருக்கும். அகெயின் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த 92.4 டிவைட் பை 7 பண்ணுறோம். ஸோ 22 இன்ட்டு 4.2 பண்ணோம், அதோட இப்போ டிவைட் பை 7 பண்ணுறோம். அப்படி பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 13.2 தான் ஆன்சராக நம்மளுக்கு கிடைக்கும், விச் இஸ் இன் மீட்டர். இதில் ரைட் பண்ணணும், மீட்டரில் எழுதணும். ஓகே, இப்போ நம்ம அடுத்த ப்ராப்ளம் போயிடலாம். அடுத்து உங்களுக்கு 5th ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படின்னா மாடல் 2.5 பார்த்தோம் இல்லையா, எக்ஸாம்பிள் சம் பேஜ் நம்பர் 25ல் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாடலே தான் இந்த 5th கொஷின். அண்ட் 8th கொஷின் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் 2.6 பேஜ் நம்பர் 26ல் இருக்கும். அந்த மாடல் தான் உங்களுக்கு இந்த 8th கொஷின். ஓகேவா? இப்போ நம்ம 6th and 7th கொஷின் பார்த்துடலாமா. 6th கொஷினில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, a ground is in the form of circle. அதாவது ஒரு பிளேயிங் கிரவுண்டை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அது எப்படி இருக்குது, சர்க்கிள் ஃபார்மில் இருக்குது. ஓகேங்களா? அதோட டயமீட்டர் என்ன, இப்போ நம்ம வெல்க்கு பார்த்தோம் இல்லையா, இதுதான் உங்களுக்கு கிரவுண்ட் அப்படின்னா அதோட டயமீட்டர் கொடுத்துருக்காங்க என்னன்னா 350 மீட்டர். அண்ட் athlete மேக்ஸ் 4 revolutions. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கவர்டு பை த athlete அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது டயமீட்டர் கொடுத்துட்டாங்க, நம்ம டயர் ப்ராப்ளம் பார்த்த மாதிரி 4 ரிவல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம ஃபைனலாக என்ன பண்ணணும், சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிச்சி இன்ட்டு 2 பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், த டிஸ்டன்ஸ் கவர்டு பை த athlete அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதை நம்ம டயர் ப்ராப்ளம்லேயே பார்த்துட்டோம், பட் இருந்தாலும் ஒரு நம்ம ரீகேப் பண்ணிடலாம். டு ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கவர்டு பை த athlete என்னது, இஸ் த டிஸ்டன்ஸ் அரவுண்ட் த சர்க்கிள். அதாவது இப்போ ஒரு athlete இங்கேருந்து இப்படி ஓடி இங்கே வந்து நிற்கிறாரு அப்படின்னா அது என்னது, த டிஸ்டன்ஸ் அரவுண்ட் த சர்க்கிள் அப்படின்னு சொல்லலாமா, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தட் இஸ் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள்னு சொல்லலாமா. ஏன்னா அந்த கிரவுண்ட் எப்படி இருக்குது, ரவுண்ட் ஷேப்டு தான் இருக்குது, சர்க்கிள் ஷேப்டு கிரவுண்ட். ஓகேங்களா? சர்க்கிள் ஷேப்டு கிரவுண்டுங்கிறதுனால சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்கிறோம். அதோட ஃபார்முலா என்ன, பை டி. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பையோட வேல்யூ என்ன, 22/7 அண்ட் டியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 350 மீட்டர். அதை எடுத்துக்கிறோம். ஸோ 7 350 கேன்சல் பண்ணால் 50 டைம்ஸ். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன கிடைக்குது, 22 இன்ட்டு
பண்ணா 50 பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 1100 கிடைச்சிரும். ஓகேவா? சின்ஸ் டைம்ஸ் வந்து எவ்வளோ 4 டைம்ஸ் அந்த அத்லெட் ரவுண்ட் அடிக்கிறார் இல்லையா, அதனால அவங்க டைம்ஸ் வந்து என்னது 4. அதனால இப்போ டிஸ்டன்ஸ் கவர்டு பை த அத்லெட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டி அதாவது டைம்ஸ் இன்டூ தட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் 1100 அப்படிங்கிறத பண்ணிக்கணும். ஸோ டைம் 4 into 1100 which is 4400 மீட்டர் அந்த அத்லெட் டிஸ்டன்ஸ் போயிருக்காரு. ஓகேங்களா? அவ்வளோ டிஸ்டன்ஸ் அந்த அத்லெட் ஓடி இருக்காரு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் சம்மோட கொஸ்டின் என்னன்னா ஒரு லென்த் ஆஃப் ஒயர் இருக்கு 1320 சென்டிமீட்டர். அதாவது அந்த ஒயர் வந்து இவ்வளோதான் லென்த்துன்னு இல்லை, அதோட ஓவரால் லென்த்தை கொடுத்துட்டாங்க. ஒரு ஃப்ரேமுக்கு அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஓகேவா? ஒரு சர்க்குலர் ஃப்ரேமுக்கு இவ்வளோ லென்த்துன்னு கொடுக்காம அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓவரால் அந்த அவங்க கிட்ட இருக்க ஒயரோட லென்த் வந்து என்னன்னா 1320 சென்டிமீட்டர். ஒரு சர்க்கிளுக்கு எவ்வளோ தேவைப்படும், அந்த சர்க்கிளோட ஒரு சர்க்கிளுக்கு எவ்வளோ ஒயர் தேவைப்படும் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி அவர்கிட்ட இருக்கிற சர்க்கிளோட ரேடியஸ்லாம் என்னது 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எத்தனை சர்க்கிள்ஸோட எத்தனை சர்க்கிள் ஃப்ரேமை அவரால் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அதாவது ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கம்பி எடுத்துக்கிறீங்க, அதை 7 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப்பாக பண்ணிக்கிறீங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட எவ்வளோ லென்த்தாக ஒயர் இருக்குது 1322 சென்டிமீட்டர் அளவுக்கு உங்ககிட்ட லென்த்தி ஒயர் இருக்குது. ஸோ அந்த லென்த்தி ஒயரை வச்சு நீங்கள் 7 சென்டிமீட்டருக்கு ரிங்காக பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களால் எவ்வளோ ரிங்கு பண்ண முடியும்? இதுதான் உங்களோட கொஸ்டின். சரியா? சரி, இப்போ நம்ம அந்த சொல்யூஷன் பார்த்துடலாம். டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சர்க்குலர் ஃப்ரேம்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு ஆகும் அப்படிங்கிறத, எவ்வளோ சர்க்கிள் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு டோட்டல் லென்த் கொடுத்துருக்காங்களா அதை எடுத்துக்கலாம். அண்ட் சர்க்குலர் ஃப்ரேமோட ரேடியஸ், நம்ம எவ்வளோ ரேடியஸ் வச்சு நம்ம சர்க்கிள் க்ரியேட் பண்ண போகிறோம், 7 சென்டிமீட்டர் இருக்கிற அந்த சர்க்கிள் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ரேடியஸ் இஸ் 7 அண்ட் டயமீட்டர் இஸ் 2 into r. ஓகேவா? டயமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம் 2r அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாமா? ஸோ 2 into r பண்ணால் நம்மளுக்கு டயமீட்டர் 14 சென்டிமீட்டர் கிடச்சிரும். ஸோ இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஒன் சர்க்குலர் ஃப்ரேம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு πd அப்படிங்கிறத பண்ணிக்கணும். πd பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு 22 divided by 7 பையோட வேல்யூ அண்ட் டியோட வேல்யூ என்ன 14 சென்டிமீட்டர். இந்த இடத்துல டி யூஸ் பண்ணாமல் நீங்கள் 2πr யூஸ் பண்ணிங்கன்னா ஆரோட வேல்யூஸ் எடுத்துப்பீங்க. ஓகேவா? அடுத்து இங்கே 22 into 4 பண்ணால் உங்களுக்கு 44 சென்டிமீட்டர்னு கிடச்சிருதா? ஸோ இப்போ நம்ம ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ ஆகும் அந்த ஒயர், ஒரு சர்க்கிளை கவர் பண்ணுறதுக்கு இப்போ நான் வரைஞ்ச இந்த சர்க்கிளுக்கு நான் எவ்வளோ சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத, இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஒயர் நம்ம எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். விச் இஸ் 44 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ டோட்டல் லென்த் ஆஃப் த ஒயரை வச்சு நான் எவ்வளோ கண்டுபிடிக்க முடியும்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு லென்த்து, அதாவது ஒரு சர்க்கிளுக்கு தேவைப்படுற லென்த் ஆஃப் ஒயர் என்ன 44 சென்டிமீட்டர். ஸோ இந்த ஓவரால் லென்த்தி ஒயர் வச்சு நான் எவ்வளோ சர்க்கிள் க்ரியேட் பண்ணலாம் அதை டிவைட் பண்ணிட்டா எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1320 டிவைடட் பை 44 பண்ணிக்கிறேன். அதுக்கு 44 into ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் பண்ணி பார்க்குறேன் 88 கிடைக்குது. அந்த 3 டைம்ஸ் பண்ணி பார்க்குறேன் 132 கிடைக்குது. ஃபைனலாக 3 டைமுங்கிறத 30 டைமாக மாற்றிட்டேன், எனக்கு 1320 கிடச்சிருச்சு. ஸோ இங்கே உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு, கொஷின் இஸ் 30 ஃப்ரேம்ஸ். 30 ஃப்ரேம்ஸ் நீங்கள் 1320 நீளமாக இருக்கிற ஒயரை வச்சு 30 ஃப்ரேம்ஸ் ஆஃப் ரிங்கை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான் நம்ம ப்ராப்ளம்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப் நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் மெஷர்மெண்ட்ஸில் இருக்கிறத பார்க்க போகிறோம். தேங்க்யூ.